அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா மாணவர்கள் இன்று ஒதுவுடைய சிறப்புகள் படிக்கின்றார்கள். என்ன படிக்கிறீங்க? ஒது செய்யும் பொழுது ஏராளமான சிறப்புகள். எத்தனை சிறப்புகள்? அந்த ஒது செய்யும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கிறான். ஒது செய்யும் போது நம்ம கையை கழுகும் போது கையோட பாவம், வாயை கொப்பளிக்கும் போது வாய் செஞ்ச பொய் சொன்னதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிட்றான். முகம் கழுகும் போது கண்ணு செஞ்ச பாவமெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான். அது மாதிரி கால் கழுகும் போது கால் செஞ்ச பாவத்துக்கு போன காலுடைய அந்த பயணமெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான். அப்படியே எல்லாம் அந்த அப்படியே அழுக்கு போகிற மாதிரியே சுத்தப்படுத்த மாதிரியே பாவங்களும் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்துகிறான். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஒன்று உறுப்புகள்லாம் வந்து நம்ம உறுப்பு இருக்குமில்ல, கை கால் இதெல்லாம் வந்து என்ன செய்தாமா, நான் மறுபடியும் கேட்பேன் உங்கள்கிட்ட. நீங்கள் கேட்டுட்டு அப்படியே எனக்கு திரும்ப சொல்கிறோம், கேட்பேன். ஏன்னா உறுப்பில் என்ன செய்தாமா, தஸ்பீஹ் செய்யுமாமா. உது செஞ்சு அது அல்லாஹ்வுடைய தொடர்பு போயிடுது, அல்லாஹ்வுடைய தொடர்பு போயிடுது. அப்போ அந்த உறுப்புகளை என்ன செய்யுமாமா, அப்படியே தஸ்பீஹ் செய்யுமாமா. கை கால் கண் நம்முடைய ரோம் எல்லாம் தஸ்பீஹ் செய்யுமாமா. அப்போ அது தஸ்பீஹ் செய்தால் அப்புறம் மலக்குமார்கள் நமக்கு துவா செய்வாங்களாமா. யார் துவா செய்கிறா? மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பாவமன்னிப்பு தர்றாங்க. நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கெல்லாம் வந்து அவங்க துவா செய்கிறாங்க. நல்ல மெமரிக்கு துவா செய்கிறாங்க, நம்ம கரெக்டாக வரக்கு துவா செய்கிறாங்க, நோய் குணமாக இருக்கு துவா செய்கிறாங்க. அப்புறம் நாளை மறுமையில் நம்மளுடைய முகம் கைகாலெலாம் பிரகாசமாகுமா. என்ன ஆகுமாமா? கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. கியாமத்தினால நிறைய பேர், நிறைய சமுதாயம் வரும். அப்போ அந்த சமுதாயத்தில் அல்லாவுக்கு எப்படி தெரியும், நம்மளை எப்படி தெரியும்னா, நம்ம வந்து முகம் கழுகுறது கைகள் அந்த அந்த ஒழுமியமான அந்த பிரகாசத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நம்முடைய முகமது நபியுடைய உம்மத்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை முதல்ல அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான் நம்ம. அப்போ அந்த அளவுக்கு சிறப்பு, ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நம்ம அந்த ஒதுவுனால ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தர்றான். அந்த ஒது செஞ்சுட்டே இருந்தால் நம்மளுடைய ஒது செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் முன்னோர்கள் அதிகமாக என்ன செய்வாங்க, ஒதுவோடையே இருப்பாங்க. சஹாபாக்கள்லாம் ஒதுவோடையே ஒது முறிஞ்சா, ஒன்றுக்கு போனால் ரெண்டுக்கு போனால் காற்று போனாலும் ஒது போயிடும். அப்போ அந்த ஒது சீக்கிரமாக மறுபடியும் ஒது திருப்பி செய்வாங்க. ஒது திருப்பி செஞ்சு அவங்க ஒதுவோடையே இருப்பாங்க. இப்போல்லாம் பைப்பு தண்ணி இருக்குது, நம்ம எங்கே தண்ணி இருக்குது, நம்ம கை காலை கழுகும் போது அப்படி ஒது செஞ்சுட்டு அந்த ஒதுவோடையே இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துடுறோம். யாருடைய பாதுகாப்பு? அப்போ நம்மளை யாரும் இன்னும் செய்ய முடியாது. நம்ம எதிரி, நம்முடைய விரோதி, நம்முடைய எல்லாம் யாருமே நமக்கு என்ன செய்வாங்க, நமக்கு எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய நண்பர்கள் மலக்கமாயிடுறாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துடுறோம். அதனால தான் நம்ம எப்போவுமே மனசாக வரும்போது ஒதுவோடு வரணும். ஒதுவு நல்லா க்ளீனாக செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒதுவில் அவ்வளோ சிறப்பு வச்சுருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போகும்போது அப்போ ஒரு நபர் உள்ளே இருக்கிறாங்களாமா. அது யாருன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாமா, அது வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் முன்னாடி போயிருக்காங்க. என்ன காரணம் கேட்டால் அவங்க ஒதுவோடையே இருப்பாங்களாமா. அவங்களுக்கு என்ன சிறப்பு, இவ்வளோ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்களே, அவங்களுடைய சிறப்பு என்ன, மகிமை என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க. கேட்டோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அடிமை தான். யார் தான்? அடிமை தான், ஒரு நீகுரோ தான். பார்க்குறக்கே ஒரு அலங்கோலமாக இருப்பாங்க, ஒரு அடிமையாக இருப்பாங்க. எந்த அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பௌரும் இல்லை அவங்களுக்கு உலகத்தில். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒதுவோடையே இருப்பாங்க. ஒதுவோடையே இருந்த சுத்தமாகவே இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இது மாதிரி ஏராளமான எக்கச்சக்கமான நன்மைகள் ஒதுவுனால் இருக்குது. நம்ம படுக்கும்போது ஒதுவோட படுத்தா நமக்கு இபாதத் செய்த நன்மை எழுதிட்டே இருப்பான். நம்ம நோன்பு நம்ம தொழுகிற மாதிரி ஓதுற மாதிரி செஞ்சால் எப்படி நன்மை கிடைக்குமோ அது மாதிரி தூங்கும் போது ஒது செஞ்சுட்டு படுத்தா நமக்கு மலக்குமார்கள் நம்ம தொழுத மாதிரியே நன்மை எழுதிட்டே இருப்பாங்களாமா. இது மாதிரி ஏராளமான நன்மைகள் அந்த ஒதுவுனால் கிடைக்கிது. எனவே நம்ம எப்பொழுதும் மதுசாவுக்கு வரும்போது ஒதுவோடு வரணும். ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுறான். ஒவ்வொரு பாவங்களை மன்னிக்கிறான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துறான். ஒதுவோடையே வரணும், ஒதுவோடையே குர்ஆன் தூக்கணும், ஒதுவோடையே நம்ம வந்து என்ன செய்யணும், இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம படித்த மாதிரி செய்வோமா? ஒதுவுனால இத்தனை சிறப்பு கேட்டீங்க, அதில் ஒரு சிறப்பு சொல்லு பரக்கத்து. நீ ஒரு சிறப்பு சொல்லு. என்ன சிறப்பு? முகமெல்லாம் உறுப்பெல்லாம் பிரகாசமாகும். நீ சொல்லு. கை கழுவுனா கை
கையில செஞ்ச பாவம்லாம் வெரி குட் வெரி குட். கையோட பாவமெல்லாம் மன்னிக்கப்படும். நீ சொல்லு. கால் கழுவுனா போன பயணமெல்லாம் மன்னிப்போம். நீ சொல்லு. நம்ம முகம் எல்லா உதவும் பண்ணா அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளோட எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கக்கூடிய அந்த உதவை நம்ம உதவோடு வரலாமா? எப்பொழுதும் உதவோடு தூங்கலாமா? எப்போதும் குர்ஆனில் உதவோடையே நம்ம செய்யலாமா? நம்ம எப்போதும் வீட்டிலேருந்து வரும்போது உதவோடு வரணும். நம்ம தொழுகும்போது உதவோடு வரணும். உதவுலேயே இருக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லோருக்கும் அந்த உதவுடைய பிரகாசத்தை இம்மையும் மறுமை அல்லாஹ் உதவோட பிரகாசத்தை தந்து மலக்குமாருடைய பாதுகாப்பு தந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தந்து நன்மை எழுதக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அறிவுரிவானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.